ஐயா, விவசாய பெருமக்களே, இந்த 60 வருஷம் நீங்கள் ஏதாவது இது மாதிரி கேள்விகள் எழுப்பியிருப்பீங்களா? ஏன்னா இப்போ தான் வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் வந்து இந்த பட்ஜெட் இதெல்லாம் ஒரு 2.5 மணி நேரம் வாசித்தார். பல நல்ல திட்டங்களாக இருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுங்கள், முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் முன் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட் அதுதான். சரிங்க, 3 மாதம் தானே ஆகுது ஒரு ஆட்சி 3 மாதம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அவங்கள பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுங்கள், முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்றீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷம், அதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷம், அதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷம் இந்த விவசாயிகளுக்கு என்ன தாங்க நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க? இந்த விவசாயிகள் என்ன தான் உங்களை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான காரணத்தையும் நான் கேட்குறேன். இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சு சேனல்கள்லாம் போயிட்டு விவசாய சங்க தலைவர், அப்புறமா அது சார்ந்தவர்கள், அப்புறம் விவசாயிகள் அங்கே இந்த ஊர்களில் அவங்கள இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவங்க ஒரு நிறைவான பட்ஜெட்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு குணம் தாங்க. மனிதனுக்கு நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட அந்த மனசு போதும்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, நல்ல விதமாக தான் இருக்குது இந்த பட்ஜெட்டு. அதே வேளையில் எங்கள் மாவட்டத்தை பாருங்கள், எங்கள் ஊரை பாருங்கள். இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தாங்க பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது. அப்புறம் இதெல்லாம் கூட சிலதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. எப்போ பார்த்தாலும் இதே கேட்டுங்க. குறிப்பாக நிறைய நீங்கள் அதாவது ஒரு 90 நாட்கள் கூட நிறைவு பெறாத ஒரு அரசின் மீது நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, 60 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்ட இந்த கட்சிகளிடம் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க இது மாதிரியான கேள்வி அப்படின்ட்டு பொதுமக்கள் வைக்கிற ஒரு பதிலாக சோஷியல் மீடியாவில் இருக்குது. மிக தெளிவாக கேட்குறாங்க. ஏன்னா உற்பத்தி சார்ந்த பொருட்களுக்கான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ரைட், ஓகே, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உற்பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் கடனை எங்கே நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. குறிப்பாக பனைப்பொருட்கள் கொஞ்ச நாளில் பனைமரமே இல்லாமல் போயிடும் போல இருக்குது தமிழ்நாட்டில். அப்படின்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்குரலாலாம் குரல் கொடுத்தாங்க. அப்படி பனைமரமே இல்லாத மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஏன்னா ஏரிகளை காக்கிறதுல பெரும்பங்கு பனைமரங்களுக்கு உண்டு. அதனால் சும்மா ஒன்றும் பனைமரத்தை வளர்த்தில்லை. தமிழர்களுடைய இன்னொரு அடையாளம் பனைமரம். குறிப்பாக தென் மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டங்களில் பனைத்தொழில் ஒரு பெரிய தொழில். அந்த பனைத்தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கான ஒரு நிதி அறிக்கை வாசிச்சிருக்காங்க. அதுக்கு சில பேர் பாராட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்ப காலம் கேட்டுக்கிட்டு இருந்தான்னா, கல் இறக்கிறது அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. நீங்கள் கல் ஏன் அது ஏன் ஒரு போதைப் பொருளாக பார்க்குறீங்க? மூளை கடை திறந்துருக்குறீங்க. நான் இவங்க தாவேக அரசுன்னு சொல்ல, இதுக்கு முந்தைய அரசு கூட சரி, அதுக்கு முந்தைய அரசு கூட சரி, கடைக்கு கடை, சந்துக்கு சந்து, கவர்மெண்ட்டே சாராயம் விற்கும்போது கவர்மெண்ட் கல் இறக்குனா என்ன தப்பு? அது இங்கே கல்லில் பவுடர் கலக்கிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், போதை வஸ்துக்களை சேர்க்குறாங்க அப்படின்னா அது குற்றம். இது மருந்து, அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கேரளாவில் இருக்குது. கேரளாவில் இருக்குது. கவர்மெண்ட்டே சீல் போட்டு அனுப்புகிறான். இந்த மாதிரியான கேள்விகள் இது ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது என்னென்னா, வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் அவர் மேலே வயசு 34 வயசு ஆகுது. முதல் முறையாக இப்போ தான் தாவேக ஆட்சி அமைந்தது. எல்லாருமே இளைஞர்கள் தான். எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லோரும் பெரும்பான்மையானவர் இளைஞர்கள் தான். எல்லோரும் முதல் முறையாக சட்டசபைக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இவங்கெல்லாம் பால்வாடிகள், அரசியலில் பால்வாடிகள் அப்படின்னு இன்னமும் சில பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏம்பா, தேர்தலுக்கு முன்னே தான் நீங்கள் பால்வாடி, பச்சை புல்லை, பவுடர் பூசினவங்க இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க. தமிழக மக்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் தூக்கி அப்படியே அடித்து விட்டு தூள் கலப்பி 1.25 கோடி வாக்காளர்கள் இன்றைக்கி தாவேக அரசு கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க நீங்கள். சரி, மறுபடியும் சூரி சொல்கிற மாதிரி தான் பரோட்டாவுக்கு எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்லேருந்து கோடு போடுங்கன்ற மாதிரி. சரி, நீங்கள் ஆட்சியை கழிச்சு விட்டு மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு வைங்க, 200க்கு 200 அப்படின்ற அளவுக்கு சாலிடாக வரும். அந்த அளவுக்கு
இளைஞர்களுடைய வாக்கும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் பெண்களுடைய நம்பிக்கையும் பெற்றிருக்கிறது இந்த அரசு. அப்படி இருக்கும்பொழுது விவசாயிகளை எந்த விதத்தில் இந்த அரசு வஞ்சிக்காது. நான் திரும்ப சொன்னது தான், தேர்தலுக்கு முந்தைய கூட்டங்களில் விஜய் பேசுனது வந்து அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறக்கணும். இது ஒன்றும் பஞ்ச் டைலாக். விஜய் அப்படி பஞ்ச் டைலாக் பேச வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாகவே உண்டு. நீங்கள் சென்னை மாதிரியான பெருநகரத்தில் இருக்கிற இங்கே வளர்ந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து விவசாயம்னா என்னன்னு தெரியாது. நல்ல சில ஸ்கூலில் கூட்டு போவாங்க. இங்கே பக்கத்தில் திருவள்ளூர், செங்கல்பட்டில் கூட இப்போ விவசாயமே இல்லை. வந்து ரொம்ப தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. உத்திரமேரூர் இந்த பகுதி, வந்தவாசி இந்த பகுதியெல்லாம் கூட்டு போயிட்டு ஒரு நாள் எப்படி ஏர் ஓட்டுறாங்க, எப்படி நாற்று நடுறாங்க, எப்படி களை பறிக்கிறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு காட்டிடுவாங்க. எப்படி நெல் எப்படி பயிர் வைக்கிறாங்க. ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து அரிசியை வந்து அதாவது அரிசியை மரத்தில் காய்க்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மைதாங்க அது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் முதல்வர் வந்து சொல்கிறார், நான் சென்னையில் வளர்ந்த ஒரு பையன், நான் வந்து விவசாயம் தெரியாது எனக்கு ஆனால் விவசாயிகளுடைய கஷ்டம் தெரியும், விவசாயிகளுடைய அந்த அர்ப்பணிப்பு, விவசாயிகளுடைய அந்த பணி எனக்கு ரொம்ப தெரியும். அது அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறக்கணும் அப்படின்னு அதெல்லாம் கூட ரொம்ப போட்டு ட்ரோல் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அதை விவசாயிகள் வரவேற்றார்கள். இன்றைக்கி கிராமங்கள்லேயே பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ஆளே வரமாட்டேன்றாங்க. எல்லாம் ஊர் உள்ளே கம்பெனிக்காரன் வண்டி பஸ் எடுத்துன்னு வந்துடுறான். காலையில் ஊர் உள்ளே பெரும்பாலும் அது கிளம்பி போகுது, ஷிப்கார்ட் வேலைக்கு போதுங்க. தவறாக சொல்ல, நான் வந்து இஎஸ்ஐ, பிஎஃப், கேன்டீனில் சாப்பாடு, வாரம் ஒரு முறை விடுமுறை, போனஸு, நான் மறுபடியும் தவறு சொல்லவில்லை. விவசாய பெருமக்கள் அப்படி மாறிட்டாங்க. வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரில. இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்தாச்சு. அப்போல்லாம் நீங்கள் வந்து டிராக்டர் வச்சுக்கிறோம். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது டிராக்டர் வச்சுருவோம். பெரிய ஆள் வந்து டிராக்டர் வச்சுக்கிறார் தெரியுமா அவர் அப்படின்வாங்க. இன்றைக்கி டிராக்டரை தாண்டி வந்து கதிர் அறுக்கிறதுக்கு மிஷினு, நெல் அடிக்கிறதுக்கு மிஷினு, எல்லாத்துக்கும் மிஷினு, நாற்று நடுறதுக்கு மிஷினு. பாருங்கள், இங்கே மாயவரம் பக்கத்தில் நாற்று நடுறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு நார்த்துலேருந்து நம்ம யாரை வடக்கன்ஸ் அப்படின்னு கேலி பண்ணுறோம் இல்லைங்களா, கிண்டல் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த வடக்கன்ஸை கூட்டின்னு வந்து அவங்க நாற்று நட வைக்கிறாங்க. ஒரு ஏக்கரை எவ்வளோ மணி நேரத்தில் நட்டு விட்றாங்களாம். கூலியும் கம்மி. ஏன்னா அங்கே வேலை கிடையாது. நம்ம அந்த வடக்கன்ஸு நம்ம வந்து திட்டினா கூட இது பண்ணால் கூட ஒட்டுமொத்தமாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டோம்பா, நீங்கள் எங்களை இது பண்ணுறீங்க, நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் மாநிலத்துக்கு வந்து வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி நின்றுட்டாங்கன்னா இங்கு உள்ள பல உற்பத்தி பொருட்கள், பல வேலைகள் சம்பித்து போகும் என்பது தான் உண்மை. நான் முழுசாக சப்போர்ட் பண்ணல. பாருங்கள், விவசாயத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க, ஆள் இல்லை. அதே வேலையில் தொடர்ச்சியாக நீங்கள் மொத்த கடனையும் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு கவர்மெண்ட்டு திவாலா போயிடுமே. ஏற்கனவே கஜானாவை சுத்தமாக தொடச்சி வச்சு தான் இவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த நிதியை எப்படி கொண்டு வரணும்னு இவங்க வந்து பெரிய ஒரு திட்டமே போட்டிருக்காங்க. இருக்கிற நிதியை வைத்து அதிகப்படியான கடன் வாங்காமல் என்ன செய்யணும் அப்படின்ட்டு வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளவே இந்த அரசை வந்து அந்த உட்கார்ற விஜய் சிஎம் உட்காந்துருக்க அந்த நாற்காலியில் ஒரு நாற்காலி ரெண்டு கால் ஒரு 3 காலை பிடுங்கி எடுக்கணும், எப்படியாவது இந்த அரசை கவுத்து விட்டுடணும், ஏதாவது சொல்லி இது பண்ணணும் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதே வேளையில் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் என்னென்னா, எதை சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்களே அப்போ அந்த மக்கள். எது இந்த தவேக அரசு மேலே அப்படின்னா, நீங்கள் பொய்யா சொல்லியிருந்தால் எப்படிங்க நம்புவாங்க? சரி, அவங்க அதுக்காக தப்பே பண்ண மாட்டாங்க, ஒரு தூய்மையான ஆட்சி இந்த 5 வருஷத்தில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஆளை விட்டு தான் பாருங்களேன். இருக்குதுல்ல, டைம் இருக்குல்ல. ஏன் 1.5 மாதத்தில் கொதிக்கிறீங்க, 2 மாதத்தில் வந்து பிறல்றீங்க, ஒரு 2.5 மாதத்தில் குயோ முறைன்னு கத்துறீங்க. விடுங்க, 1 வருஷம் விடுங்க. 1 வருஷம் தப்பாக பண்ண மாட்டாங்க. 1 வருஷம் அவங்க என்ன கையாக நீட்ட மாட்டாங்க. ஏதாவது கண்டிப்பாக மனித இயல்பு தானே. அப்போ நீங்கள் எதிருங்க. அப்போ ஸ்ட்ராங்காக வந்து எவிடன்ஸோடு வந்து இந்த மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி, எப்பா ராஜா 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிங்களே, பார்த்தியா அந்த கவர்மெண்ட்டை அப்படின்னு சொல்லுங்களேன். அதுக்குள்ளே ஏன் பதட்டமாக வரீங்க நீங்கள்? பாருங்கள், பதட்டமாக வரீங்கன்னா என்ன? திமுக அதிமுக 2 பேர் தான் மாறி இருக்கணும். இல்லை, 2 பேர் மாறி இல்லை.
புதுசாக ஒருத்தன் வந்து உட்காந்துட்டான் அப்படின்ற ஒரு ஒரு காண்டு தான். இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்கிறாரு, 2.5 மணி நேரம் வேளாண்மைத்துறை அமைச்சர் வாசித்தார், அதில் ஒன்றுமே இல்லைங்க. வந்து வெத்து அறிக்கை. அவங்க எல்லாம் வெற்றி 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 அப்படின்றாங்க, இவங்க வெத்து வெத்து வெத்துன்னு இருக்காங்க. ஸ்டிக்கரு இவரும் சொல்கிறார் ஸ்டிக்கருன்னு. என்னங்க ஸ்டிக்கரை அறிமுகப்படுத்துனதே நீங்கள் தானேங்க. வந்து இதில் என்னங்க ஸ்டிக்கர் இருக்குது? கலைஞர் திட்டம், கலைஞர் ஊக்கத்தொகை, அம்மா திட்டம், அம்மா சாப்பாடு திட்டம், இல்லைன்னா கலைஞர் வந்து அவரை வந்து அவங்க வீட்டிலேருந்து காசை எடுத்து பண்ணார். வந்து இந்த திட்டத்துக்கு அவரை அண்ணா வந்து நிதி கொடுத்தாரு. அரசாங்கம் தானே பண்ணுச்சு, நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. இப்போ போல் பார்த்தீங்கன்னா விஜய் திட்டம், விஜய் விலையில்லா உணவகம், விஜய் வந்து இலவச மிதிவண்டியை அளித்தல் அப்படின்னு வைக்கிறாங்க. வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுடைய தாரக மந்திரமே வெற்றி 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 வெற்றின்னு சொல்லிட்டு போகிறோம். அதை பொறுத்துக்க முடியல எடப்பாடி பழனிசாமி அவர்களால். இது ஒரு வெத்து அறிக்கை, விவசாயிகளுக்கு ஒன்றுமே பண்ணல. முக்கியமாக வந்து கடனை ரத்து பண்ணவே இல்லை, சிறு குறு விவசாயிகளை வந்திச்சுட்டாங்க அப்படின்னு. எப்பா சாமி, நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி பண்ணீங்க? இப்போ எல்லாம் மக்கள் அதான் கேட்குறாங்க. வந்து இந்த விவசாயிங்கிட்டே குறை சொல்கிற விவசாயிகள்கிட்டே கேட்குறாங்க, ஏன் அப்போல்லாம் நீங்கள் வாயை திறக்காமல் இருந்தீங்க? நிறைய பேருங்க வந்து அப்போல்லாம் மௌனமாக இருந்தீங்க. அப்போ என்ன இந்த ஆட்சி இலக்காரமான ஆட்சியா? அப்போ இந்த முதல்வர் சிஎம் வந்து எது சொன்னாலும் வந்து அவர் காதில் வாங்கிக்கின்னு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டார், அல்லது எது சொன்னாலும் அவர் பொறுத்துன்னு போயிடுவார். நீங்கள் என்ன வேணாலும் வந்து அவர் மேலே தூற்றலாம், மண்ணள்ளி போடலாம், வாய்க்கு வந்தபடி பேசலாம், அவர் பாட்டு அதை கடந்து போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்திருக்காங்க. இன்னும் புறவாசல் வழியாக வந்துட்டாங்க, இல்லது யாராவது ஆட்சியில் இருந்துட்டு நான் அப்படி போயிட்டு வரேங்க, அப்படி சைனா ஹாங்காங் வரைக்கும் போயிட்டு வரேன், அது வரைக்கும் இந்த ஆட்சி நீங்கள் பார்த்துங்கன்னு அப்படி கொடுத்துட்டு போயிருக்காங்க யாராவது? மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ வந்து. என்னடா அது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் நெக்கி இன்னும் ஓட்டு போட்டிருந்தா மெஜாரிட்டியாக வந்து உட்காந்துருப்பாங்களே. இந்த கூட்டணி நாங்கள் தான் இந்த ஆட்சிக்கான காரணம், நாங்கள் இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் கவுந்துரும், இப்படிலாம் அந்த பேச்செலாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு. அதனுடைய வெளிப்பாடெலாம் உள்ளாட்சி தேர்தலையும் அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலையும் கண்டிப்பாக தெரியும். இது வந்து நான் திரும்ப சொல்கிறது தான், ஏதோ தாவேக அரசுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறதோ இல்லை தாவேக அரசில் உள்ள நான் வந்து ஏதோ பிஆர்ஓவோ கிடையாது. வந்து பொதுவாக மக்கள் மத்தியில் பேசுகிற விஷயந்தாங்க. வந்து ராடோகர் சொல்கிறார், வந்து ஒரு சாமானியர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எது பண்ணாலும் நேற்று அது மாதிரி தான் அந்த நிதிநிலை பட்ஜெட்டு. உண்மையிலேயே கொள்ளை அடிக்க முடியாத ஒரே துறைனா நிதித்துறை தான். எனக்கு கொடுக்குற இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் 10 நிமிஷம் அதுலேருந்து எடுக்கவே முடியாது. வந்து அது அமைச்சர் மரியம் வில்சன் பேசுகிறப்ப தமிழ் வரல, அது திருப்திக்கணும். அதை வந்து அதை எடுத்து ஒரு வாத பொருளாக மாற்றுறீங்க. நீங்கள் வந்து 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. கடன் வச்சுட்டு போனது நீங்கள் தானேங்க. இவ்வளோ இருக்கும்போது மகளிர் தொகை 2500 ரூபாய் எங்கே? அப்புறம் வந்து தாய்மாமன் சீர் எங்கே? 6 சிலிண்டர் எங்கே? எடுத்தாந்து என் வாசலில் நிறுத்து, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கேட்கும்பொழுது தேர்தல் வாக்குறுதியாக அது சொல்லது தான் ரைட்டு. நீங்கள் இது மாதிரி தொடச்சி வச்சு கடனை வாங்கி வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு என்ன தெரியுமான்னா வந்து உட்காந்த பிறகு தானே தெரியுது. செய்வோம் நாங்கள். ஒரு மகளிர் உதவித்தொகையை வந்து 2 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் கொடுத்தீங்க 1000 ரூபாயை. நாங்கள் கண்டிப்பாக செய்வோம், செய்யாமல் போக மாட்டோம். மக்கள் விட மாட்டாங்க. உங்களை விட அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கான், வீட்டில் ஒட்டி வச்சுருக்கிறான். அவனுக்கே தெரியுது முடியாதுன்னு. இப்போது இந்த வேளாண் உற்பத்தி உண்மையாகவே நான் சொல்கிறேன், அது உலகத்தில் தான் உற்பத்தி செய்த பொருளை விலை நிர்ணயிக்க முடியாத ஒரே இனம் விவசாய இனம் தாங்க. அவன் நல்லா இருக்கட்டும், ஓஹோன்னு இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ரெண்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வருமானம் தொடர்ச்சியாக வரும்னு கணிக்க முடியாதது தான். உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு. முதல்ல நீங்கள் ஒரு கத்திரிக்காயை விளைவிக்கிறீங்க, சந்தைக்கு எடுத்து போய் கிலோ 15 ரூபா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு தரகர் இருக்கான், அதுக்கு ஒரு இதுவும் இருக்குது, ஏஜென்சி இருக்குது. அவன் தான் நிர்ணயம் பண்ணுறான். ஐயா நான் யூரியா போட்டேன், மருந்து அடித்தேன், பொழுதன்னைக்கு வந்து அந்த கழனி காட்டிலே மண்ணை நோட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க கூட தான் கத்திரிக்காய் விலை வச்சுருக்கான். நான் சொல்கிற விலை தான்.
நான் சொல்கிற விலையில் தான் நெல், நான் சொல்கிற விலையில் தான் காய்கறி அப்படின் பொழுது கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன்னா நான் திரும்ப சொல்கிறது தான், உலகத்தில் நீர் இல்லாத ஒரு நாடு இஸ்ரேல். அது நாடா இல்லையா அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அவன் தான் இன்றைக்கி வந்து ரோஜா உற்பத்தியில் உலகத்தில் நம்பர் 1. ஒரு வறண்ட பூமி அவன் கண்டுபிடிச்சி தான் சொட்டு நீர் பாசனம். அங்கே முடியுது, ஏன் இங்கே முடியல அப்படின்னா விவசாயத்துக்குள்ளும் அரசியல் இருக்கிறது, இருக்குல்ல, அரசியல் புகுந்திருக்கிறது. நாங்கள் அவங்களையும் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த விவசாயிகளை தயவுசெய்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு உங்களை வஞ்சிக்காது. மிக முக்கியமான ஒரு விஷயம், இதே விவசாயத்துறை அமைச்சராக எத்தனை பேர் இருந்தாங்க வந்து, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வைத்தியலிங்கம், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், துரைக்கண்ணு, இன்னும் நிறைய பேர் வந்து. இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா? சும்மா விவசாய அமைச்சர்னா அப்படி நின்று தூரத்தில் நின்று பார்த்தாங்களான்னு சொல்லுவாங்க. அந்த தூரத்தில் நின்று பார்த்தோன்னே இது எப்படியும் வந்து ஒரு 22 ஏக்கர் இருக்கும் அப்படின்வாங்க. கரெக்டாக அப்படியே இருக்கும். அந்தளவுக்கு அனுபவசாலின்றேன். இப்போ இந்த பயிர் வச்சுருக்காங்க இல்லைங்களா, இந்த அரைப்பறத்தா இது வந்து ஒரு 35 மூட்டை நெல் தேரும் அப்படின்னு பார்த்த வேணிக்கே சொல்லுவாங்க. அதுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அப்படியாப்பட்ட ஜாம்பவான்கள்லாம் அமைச்சராக இருந்த இந்த விவசாயத்துறையில் வெறும் 34 வயதான வினோத், கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து அப்புறம் நற்பணி மன்றத்திற்கான இயக்கத்திற்கு வந்து அரசியல் களத்திற்குள் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க, பெரிய இதுவாகிடுது. அவங்க தாயார் வழி, அவங்க பாட்டி வீட்டில், தாய் வழி பாட்டி வீட்டில் வளர்ந்துருக்கிறாப்புல. அவங்க வந்து விவசாயிகள். அங்கே தான் தெரிஞ்சிட்ருக்காரு வந்து விவசாயம்னா என்ன, அதுதான் என்னன்னு படித்தது வந்து என்ஜினியரிங்காக இருந்தாலும் அரசியலுக்குள் வந்த பிறகு நமக்கு நம்முடைய தலைவர் சிஎம் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு, ஒரு அமைச்சர் பொறுப்பை. எது காரணம் நான் சொல்கிறேன்னா, நிறைய வந்து காசு வாங்கிட்டு பதவி கொடுத்தாங்க, அப்புறம் வந்து ஜாதியை பார்த்து வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க, எம்எல்ஏ பதவி கொடுக்கல அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, நலவாரிய இது கொடுத்தாங்க அப்படின்னாங்க. எங்கள் ஜாதியை பார்க்காமல் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா 2026 தமிழ்நாட்டில் தாங்க. மதத்தை பார்க்கல, ஜாதியை பார்க்கல, கருப்பா சிவப்பான்னு பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு நபர் தான், விஜய் என்கின்ற அந்த ஒற்றை முகம்தான். அதனால தான் இன்றைக்கி 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. நீங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிலாம் சொல்கிறீங்க வந்து. நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் இதுன்னு சொல்ல, அதிமுகவோ திமுகவோ ஒருத்தர் தலித் அமைச்சராக வந்துட்டாங்க, இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க, ஆதி திராவிடத்துறை நலவாரியத்தை கொடுத்துருவீங்க, ஆதி திராவிடத்துறை அமைச்சராக மாற்றிடுவீங்க. நீங்கள் யாருமே இங்கே அது மாதிரி கண்டுபிடிக்க முடியல, யாரும் சொல்ல வேண்டியதில்லை, யாருமே அவங்க பேச வேண்டியதே இல்லை வந்து. மக்களும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி தாயா அப்படின்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் அப்போ என்னன்னா அப்பட்டமாக ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதையெல்லாம் தூள் தூளாக உடச்சிருக்காங்க இந்த இளைஞர்கள் கூட்டம். நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோங்க. நீங்கள் திரைப்படத்துலேயே அப்படி தானே பண்ணுறீங்க. திரைப்படத்துலேயே ஜாதி அரசியலை பண்ணி தூண்டி விட்டு, ஏன் இன்றைக்கி வந்து ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் அவன் மாதிரி ஈஸியாக இருக்கிறான், அவன் இயல்பாக இருக்கிறான். ஏன்னா நம்ம பேசணும், நம்ம இது ஜாதியை பற்றி பேசணுமா, அவன் சொல்ல பூமர் பசங்கன்றான், கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கானு இவனுங்க அப்படின்றான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் யாரையுமே பார்க்கல. இந்த தாவேக அரசில் வந்து ஜாதி மதம், சின்னவன் பெரியவன், கருத்தவன் சிவத்தவன் எதுவுமே கிடையாது. போடுறா ஓட்ட விசிலுக்கு அப்படின்னு போட்டான். அதனால தான் இந்த இளைஞர்கள் 34 வயதாகிறது வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத்துக்கு அவர் ஒரு பட்ஜெட்டை வாசிக்கிற கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. அதுக்குன்னு பரம்பரை அரசியலில் இருந்தவங்களான்னா அது நாங்கள் 2.5 மாதம் ஆகுது வந்து முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் சிறப்பாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதிகாரிகள் தான் எழுதி கொடுத்துருப்பாங்க. வேளாண் துறை சார்ந்த அதிகாரிகள் தான் வந்து அந்த திட்டத்தை போட்டு கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து அதை வாசிக்கிறாரு. முதல்வர் பார்வைக்கும் போயிருக்கோம். அது சார்ந்து ஏன் நொட்டு சொல்கிறீங்க, நொல்ல சொல்கிறீங்க, கொட்டு சொல்கிறீங்க? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வெளியே வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒன்றுமே இல்லைங்க, அதில் ஒன்றுமே இல்லை, நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு நேருக்கு நேர் விவாதம் நடக்கல, அப்போ பாருங்கள் தில்லு இருந்தால் அவங்க முதலமைச்சர் வர சொல்லுங்கள். நேற்று என்ன சொன்னார், ஓடுகாலி முதலமைச்சர் அப்படின்னாரு. வந்து கரூரை விட்டு ஓடி போயிட்டார்ல ஓடுகாலி முதலமைச்சர். நான் பார்த்தீங்களா தில்லா தஞ்சாவூருக்கு வேனில் ஏறி போனேன். என்ன இதெல்லாம் ஒரு வார்த்தையாங்க? பேசுறது தப்பு, அந்த தப்பு ஒத்துக்குங்களேன்.
தப்பு தான், வருத்தம் தெரிவிக்கிறேன், போங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. அதை ஒட்டி ஏஐயில் பண்ணாங்க, அதை ஒட்டி வந்து இதில் பண்ணாங்க. எனக்கு வந்து அக்கா இருக்காங்க, எனக்கு வந்து அம்மா இருக்காங்க, எனக்கு வந்து தங்கச்சி இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? இது யாரும் மக்கள் மன்றத்தில் எடுபடவே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு யாராக இருந்தாலும் சரி, நான் அவர் உதயநிதின்னு சொல்ல, நான் வந்து இப்போ தாவேக்காவில் கூட ஒரு பெரிய ஆளுமையாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்துக்காக அவர் கைது பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இது ஆகுதுன்னா, மக்கள் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா தான் அதனுடைய எதிர்வலி. அது பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் மக்கள் யாருமே இது பண்ணல. மக்கள் திட்டுறாங்க. ஏங்க இப்படி பேசுகிறீங்க வந்து? ஏங்க காலகாலமாக இப்படி தானங்க பேசிகிட்டு இருக்கீங்க? அதை பேசுனதை பற்றி நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சட்டசபையில் வந்து கருப்பு சட்டையை போட்டுன்னு, கருப்பு சட்டை ஏன் போட்டிருக்கேன் தெரியுமா? நாளைக்கு பாருங்கள், நேருக்கு நேர் விவாதத்தில் பாருங்கள், உங்கள் முதலமைச்சரை வந்து சந்திக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் என்ன பண்ண போகிறார்? டென்ஷன் ஆகி போன வாட்டி வந்து கதவை இழுத்து பூட்ட தான் போகிறேன்னாரு. இப்போ பூட்டினாலும் பூட்டிட்டு வரேன்னு நினைக்கிறேன் வந்து. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.